வாக்யஜ்ஞேன கல்பதாம். கடவுளுடைய அருளை வேண்டிக் கொண்டு உங்கள் எல்லோரையும் மனமாற வாழ்த்துகிறேன். இன்று முதல் 5 நாட்களுக்கு ஆதிசங்கரர் உபதேசித்துள்ள சாதன பஞ்சகம் என்கிற ஒரு நூலை, ஒரு கிரந்தத்தை, அர்த்தத்தோடு விளக்குவதற்கு முயற்சிக்கிறேன். சாதன பஞ்சகம் என்பது இந்த நூலுக்கு பெயர். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் மேற்கொள்ள வேண்டிய சாதனைகளை எல்லாம் இந்த நூலானது படிப்படியாக சொல்லுவதால் இந்த நூலுக்கு சாதன பஞ்சகம் என்று பெயர். பஞ்சகம் என்று சொன்னால் 5 ஸ்லோகங்கள் அடங்கியது என்று பொருள். பஞ்ச ஸ்லோகாக அத்ர வர்த்தந்தே இது பஞ்சகம். 8 ஸ்லோகம் இருந்தா அஷ்ட ஸ்லோகாக அத்ர வர்த்தந்தே இது அஷ்டகம். 10 இருந்தா தசகம், 100 இருந்தா சதகம். அது மாதிரி இங்க பஞ்சகம் 5 ஸ்லோகம் தான் இருக்கு. ஆகையினால இதற்கு பஞ்சகம்னு பேரு. சாதனம்னா என்னன்னு நமக்கு தெரியணும். சாதனம்ங்கிறது சாத்தியத்தை எதனால் அடைகிறோமோ அதற்கு பேர் சாதனம்னு பேர். 3 சப்தத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியணும். ஒரு சப்தம் சாத்தியம், இன்னொரு சப்தம் சாதனம், இன்னொரு சப்தம் சாதகா. சாதகன்னா சாதகன். எவன் சாதனத்தினால் சாத்தியத்தை அடைவதற்கு முயற்சிக்கிறானோ அவனுக்கு பெயர் சாதகன். சாத்னோதி இது சாதகா. சாதனையினால் சாத்தியத்தை அடைகிறது. சாத்தியம்னா லட்சியம், எண்ட், குறிக்கோள். சாதனம்னா மீன்ஸ். சாதகன் சாதனத்தினால் சாத்தியத்தை அடைகிறான். இப்போ மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு நாம் போக வேண்டும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீனாட்சி அம்மன் கோவில்ங்கிறது சாத்தியம். நாம இங்கிருந்து எதனை பயன்படுத்தி கொண்டு போகிறோமோ அது சாதனம். பஸ்ல போனா பஸ் சாதனம், நடந்து போனா கால் தான் சாதனம், சைக்கிள்ல போனா சைக்கிள் சாதனம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ சாதனம்ங்கிறது என்னது? சாத்தியத்தை அடைவதற்கான கருவி என்று பொருள். சாதகா சாதனேன சாத்தியம் சாத்னோதி. சாதகன் சாதனத்தினால் சாத்தியத்தின் சித்தியை பெறுகிறான். நீங்க சாத்தியத்தை அடைஞ்ச பிறகு உங்களுக்கு சாதகன்கிற பேர் போயிடும். சாத்தியத்தை அடைஞ்ச பிறகும் சாதகன் கிடையாது. சாத்தியத்தை அடைஞ்ச பிறகு பேர் என்னன்னா சித்தா. சாத்தியத்தை அடைந்த பிறகு சாதகன் சித்தனாகிறான். சாத்திய பிராப்தி அடைந்த மாத்திரத்தில் சாத்தியம்ங்கிறது போயிடுறது, அது சித்தமாகி விடுகிறது. இப்ப நான் கப்பலூர்ல இருந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த இடம் எனக்கு சாத்தியம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த இடம் எனக்கு சித்தம். இந்த இடத்தை நான் அடைந்து விட்டேன். இப்ப எனக்கு பேரு சித்தஹா இந்த விஷயத்துல. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், சாத்தியத்தை அடைஞ்ச பிறகு சாதகன்கிற ஸ்டேட்டஸ் மெயின்டைன் ஆகாது. சாதனமும் போயிடும். காரை விட்டு இறங்கியாச்சு, சாதனத்தை விட்டாச்சு. அப்போ சாதகன்கிற தன்மையும் போய் விடுகிறது, சாதனமும் நீங்கி விடுகிறது, சாத்தியமும் நீங்கி விடுகிறது.
ஆகவே சாதனம் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சும்மா மொட்டையா சாதனம் பண்ணணும் சொல்லக்கூடாது. சாத்தியம் எதுன்னு விளக்கணும். எது எண்ட், எது மீன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆகையினால நாம சாத்தியம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும், சாதனம் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நாம சரியா, நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவோட நாம எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும், சிந்திக்க முடியும். இதுதான் சாதனம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். இந்த சாதனங்களை எல்லாம் இந்த கிரந்தம் படிப்படியா சொல்றதுனால இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. இந்த சாதனங்களை எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படியாக சொல்லி கொடுக்கறதுனால இதுக்கு பேரு சோபான பஞ்சகம். சோபானம்னா படின்னு அர்த்தம். சோபானானி, இதுல 40 படிகள் சொல்லப்பட்டிருக்கு. 5 இதுல ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் 8 படிகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி 40 படிகள், ஒரு ஸ்லோகத்துக்கு 8 படிகள் வீதம். 5 ஸ்லோகத்திலையும் 8 40 படிகள் முறைய வரிசையா சொல்லி. இதற்கு இன்னொரு பேர் இருக்கு, உபதேச பஞ்சகம் அல்லது உபதேச பஞ்ச ரத்னம்னு பேர். உபதேச பஞ்சகம்னு சொன்னா வேத சாஸ்திரங்கள்ல என்ன விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கோ, வேதத்தால் உபதேசிக்கப்பட்ட விஷயங்களை 5 ஸ்லோகங்களில் இந்த கிரந்தம் சொல்லுவதால் இதற்கு உபதேச பஞ்சகம் என்று பெயர். அப்போ உபதிஷ்யதே வேதஹா அனேன, இந்த நூலின் வாயிலாக வேதமானது உபதேசிக்கப்படுவதால் இதற்கு உபதேச பஞ்சகம் என்று பெயர். அப்புறம் இன்னொரு பஞ்ச ரத்னம்னு பேரு. வேதமாகிய சமுத்திரத்திலிருந்து 5 ஸ்லோகங்களாகிய அற்புதமான ரத்தனங்களை கொடுத்திருப்பதால் இதற்கு பெயர் உபதேச பஞ்சரத்னம். எத்தனை பேர் இதுக்கு? சாதன பஞ்சகம், சோபான பஞ்சகம், உபதேச பஞ்சகம் அல்லது உபதேச பஞ்சரத்னம் அப்படின்னு இதுக்கு பேர். இதெல்லாம் நம்மளால நிறைய நேரத்தை ஒதுக்கி சாஸ்திரங்களை அதிகமா படிக்க முடியாததுனால எளிய மக்களுக்கும் சாஸ்திரத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் விளங்க வேண்டும் என்பதற்காக பகவான் ஆதி சங்கராச்சாரியார் இயற்றியுள்ள ஒரு அற்புதமான கிரந்தம் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத். இதுல இருக்கக்கூடிய விஷயங்களுடைய சாரத்தை எல்லாம் இதுல சொல்லியிருக்கு. இத படிச்சோம்னா இதுதான் நம்முடைய மதத்தினுடைய கிரமங்கள், மதத்துல சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள் இதுதான் அப்படின்னு நமக்கு புரியும். இதை தவிர மத்ததெல்லாம் நம்ம சாதாரணமா மதத்துல உண்டாயிருக்கு, இடையில ஏற்பட்டிருக்கு. இதுதான் வைதிக மதம், இதுதான் சனாதன தர்மஹா என்பதெல்லாம் நமக்கு புரியும். இதுதான் நான் சொல்ற இன்ட்ரோடக்ஷன். சிம்பிளாவே சொல்லியிருக்கேன். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கப்பட வேண்டிய சாதனங்களை கிரமமாக இந்த கிரந்தம் எடுத்து சொல்லுவதால் இதற்கு சாதன பஞ்சகம் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்ட்ரோடக்ஷன். இதுக்கு இருக்கிற பேரெல்லாம் சொல்லியாச்சு. இனி நேரடியா நாம நூலை படிக்க வேண்டியதுதான். தினம் ஒரு ஸ்லோகம் வீதம் 5 நாட்களுக்கு 5 ஸ்லோகம் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். இப்படி அப்படி போகலாம், நேரத்தை பொறுத்த விஷயம் அது. ஆனால் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அதற்கான பதம், பதார்த்தம், அதனுடைய கருத்துக்கள் எல்லாமே நன்றாக நம்மால் பார்க்கப்பட வேண்டும். இறைவன் அருளாலும் குருவின் அருளாலும் அவற்றை கிரமமாக நாம் பார்த்து தெரிந்து கொள்வோமாக. இனி நான் இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன், 2 தரம் படிக்கிறேன்.
முதல் தரம் நான் சொல்ற போது நீங்க திரும்ப சொல்லுங்க, இரண்டாம் தரம் அப்படியேதான். இந்த முதல் பாடல்ல நித்தியம தீயதாம்னு இருக்கு. அந்த நித்தியம தீயதாம்ங்கிறத சேர்த்துக்கணும். அது கொஞ்சம் பிரிச்சிருக்கு அந்த இடத்துல. அவ்வளவுதான். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா வ்யவசீயதாம் நிஜக்ருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம் வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் அபசிதிஹி காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா வ்யவசீயதாம் நிஜக்ருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம் வேதஹா நித்யம் அதீயதாம். வேதமானது நாள்தோறும் ஓதப்படட்டும். சிறுவனுக்கு உபநிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு. அதாவது தமேவம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. இந்த மந்திரத்தின் பொருள் என்னவென்றால், பிராமணர்கள் அதாவது பண்பற்ற மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வேதங்களை நாள்தோறும் ஓதுவதாலும் யஜ்ஞங்களை செய்வதாலும் தானத்தை செய்வதாலும் உடலை வருத்தி உணவை அருந்தாமல் செய்கின்ற தவத்தாலும் பரம்பொருளை அறிய விரும்புகின்றனர் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இந்த மந்திரத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. வேதத்தை பாராயணம் பண்றது, யஜ்ஞத்தை பண்றது, தானம் பண்றது, தவம் பண்றது எல்லாம் முறையாக சொல்லியிருக்கு. அதையெல்லாம் மனசுல வைத்துக் கொண்டுதான் சங்கராச்சாரியார் இந்த ஸ்லோகத்தை எழுதுகிறார். வேதத்தை படிக்கணும். யாருன்னா, ஒரு பையன் சாதாரணமா பிராமண பையனுக்கு உபநயன சம்ஸ்காரம் பண்ணி வச்சு அவனுக்கு முதல்ல காயத்ரி மந்திரத்தை, வேதத்தினுடைய முக்கியமான காயத்ரி மந்திரத்தை முதல்ல உபதேசம் பண்ணி, அந்த மந்திரத்தை நிறைய ஜபம் பண்ணி அவனுக்கு ஒரு சக்தி வந்த பிறகு அவனுக்கு நன்றாக வேதத்தை அத்தியாபனம் பண்ணி வைக்கிறது வழக்கம். இது நம்ம ட்ரெடிஷனல்ல இருக்கு. அப்ப உபநயனம் பண்ணினதுக்கு பிறகு அவன் பண்ண வேண்டியது என்னன்னா, வேதத்தை படிக்கணும். வேதம் படிக்கிறதுக்காகத்தான் பூணல் போடுறது. காயத்ரி மந்திரத்தை அதிகமா ஜபம் பண்ணினாதான் வேத மந்திரத்தை உச்சரிச்சா அதுக்கு சக்தி இருக்கும். காயத்ரி மந்திரத்தை உச்சாரணம் ஜபம் பண்ணாமல் வேத மந்திரங்களை எல்லாம் சொன்னால் அதுக்கு பலம் இருக்காது. ஆகையினால என்ன பண்ணணும்னா,
முதல்ல ஒருவன் என்ன பண்ணணும் ஆன்மீக வாழ்க்கையிலன்னா, எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்கிற அறிவை புகட்டுகிற நூல்களை விடாமல் கற்க வேண்டும். புரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாம் எல்லாரும் பிராமணர்கள் இல்லையே, நம்ம எல்லாரும் அப்படி எல்லாம் வேதம் படிக்கலையே, அப்படி எல்லாரும் கிடையாது. பிராமணர்களே படிக்கிறது இல்லை, அப்புறம் மற்றவங்களை எப்படி சொல்ல முடியும்? நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒருவன் சிறு வயதிலேயே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்கிற கருத்துக்களை புகட்டுகின்ற அறநூல்களை அவன் நன்றாக படிக்க வேண்டும். எப்படி படிக்காம எப்படி லைஃப தொடங்குறது? இந்த உலகம் படைக்கப்பட்ட போதே இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்கிற அறிவும் சேர்த்தே படைக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால வேதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறதுனா, தர்மத்தை நமக்கு உபதேசிக்கிறது, தத்துவத்தை நமக்கு உபதேசிக்கிறது. இதெல்லாம் நம்ம புத்தியில ஆராய்ச்சி பண்ணி உடனே கண்டுபிடிச்சிட முடியாது. நம்ம வேதத்தினுடைய துணை கொண்டுதான் நாம வாழ்க்கையவே நம்ம வாழ முடியும். எப்படி ஒரு ரெக்கார்டர் வாங்குறோம், அந்த ரெக்கார்டர் வாங்கினாலே ஹவு டு ஆப்ரேட் திஸ், இதை எப்படி இதை இயக்கணுங்கிற ஒரு கேட்டலாகும் அந்த ஒன்று சேர்த்தே தான் கொடுக்குறான் இந்த மேனுவல். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை படிச்சுதான் அதை நாம இயக்கணும். அப்பதான் அதை நல்லா யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி அடிக்கடி டப்பு டப்புன்னு தட்டி இங்க இருக்கிறது அந்த பக்கம் தட்டி அதை கொஞ்ச நாள்ல கெடுத்துடுவோம். அப்போ நமக்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கே அது கூட ஒரு மேனுவல் கொடுக்கறாங்கன்னு சொன்னா, இப்பேற்பட்ட இந்த வாழ்க்கைக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் செய்திருப்பது வேதஹா. வேதஹான்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவை தரும் நூலுக்கும் அறிவு என்றே பெயர் வைக்கப்பட்டிருக்கு. வேதஹான்னு சொன்னா ஞானம், வித் ஞானே அப்படின்னு தாத்து பாடம். வித் ஞானேனா என்ன? வித்து என்றால் அறிதல் என்று பொருள். எதனால வேதத்துக்கு ஒரு லட்சணம் சொல்லியிருக்காங்க. வேதம்னு சொன்னா சாதாரணம் இல்ல, அது வேதத்துக்கு நிறைய இலக்கணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் என்றால் என்ன? வேதம் என்ற சொல்லுக்கு 2 விதமான பொருள் இருக்கிறது. இன்னும் நிறைய பொருள் இருக்கு. உங்க மனசுக்கு ஹெவியாக இருக்கக்கூடாது, அதுக்காக 2 மீனிங் மாத்திரம் சொல்றேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீனிங். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்லணும்னு நினைக்க மாட்டேன். அதனால உங்களுக்கு எது தேவையோ அதைத்தான் சொல்லுவேன். அப்போ ஒரு மீனிங் என்னன்னு கேட்டா, பிரத்யக்ஷமாகவும் அனுமானமாகவும் எந்த ஒரு விஷயத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாதோ அதை உபதேசிக்கின்ற நூலுக்கு வேதம் என்று பெயர். நேரா பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயத்தை பத்தி வேதம் சொல்லாது. நெருப்பு சூடாக இருக்கும் அப்படின்னு மந்திரம் கிடையாது. ஏன்னா நெருப்பு சூடாக இருக்குங்கிறது நமக்கு பிரத்யட்சமாவே தெரியும். அதனால தெரிஞ்ச விஷயத்தை பத்தி வேதம் பேசாது. நீங்க இன்ஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயத்தையும் வேதம் பேசாது. ஊகிச்சு கண்டுபிடிக்கிறீங்க பல விஷயங்களை, அதுவும் எதை வச்சு? இந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி, அந்த செவ்வாய் கிரகத்துல இருக்கக்கூடிய கல்லெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, இது பூமியினுடைய அம்சமா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். எப்படி? அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்றோம். யாருக்கு தெரியும்? அன்னைக்கே நம்ம சொன்னோம் பௌமஹான்னு, பௌம வாசரஹான்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது. சயின்ஸ் சொன்னதுக்கு பிறகுதான் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சாஸ்திரத்துல நம்ம ரொம்ப அநாதி காலமா சொல்லிட்டு இருக்கோம், இது பூமி சுதஹா அப்படின்னு சொல்லி செவ்வாய் சொல்லிட்டு இருக்கோம். பௌமஹான்னே பேர், பௌமவாசர யுக்தாயாம் இதுதான் சொல்றோம். அது வேற விஷயம். எதுக்கு சொல்றேன்? அதுல இருக்கிற கல்லை வச்சு அந்த டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணி ஊகம் பண்ணி சொல்றோம். எத்தனையோ விஷயங்களை ஊகிச்சு கண்டுபிடிக்கிறோம். ஆனா வேதத்துல சொல்லி இருக்கிற விஷயம் நம்மால் ஊகித்து கண்டுபிடிக்க கூடியதும் அல்ல.
ஆக சென்ஸ் பர்செப்ஷனுக்கும் அது வராது. அதே சமயம் இன்ஃபரும் நீங்க பண்ண முடியாது. ஆனா உங்களுக்கு வாழ்க்கையோட உண்மை என்னன்னு புரியல. ஆகையினால நமக்கு பிரத்யக்ஷமாகவும் அனுமானமாகவும் எந்த ஒன்றை நம்மால் தெரிந்து கொள்ள முடியாதோ அப்படி தெரியாத ஒன்றை தெரிய வைப்பதுதான் வேதங்கள். ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, புண்ணிய பாபம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்வர்க்க நரகம்னு இருக்கு அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்ம டைரக்டா பாக்குறோமா? என்ன பார்த்தா இப்படி இருக்குமா உலகம்? நேரடியாகவா பாக்குறோம்? புண்ணியத்தையாவது பாபத்தையாவது நேர பாக்குறோமா? பாக்குறது இல்ல. அனுமானமாவது பண்ண முடியறதா? அனுமானமும் பண்ண முடியல. ஏதோ வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் சாஸ்திரங்கள்லாம் கேட்டிருக்கோம், அதனால நமக்கு தெரிகிறது. ஆகையினால அனுமானமும் பண்ண முடியாது. ஏன்னா டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு விஷயம் வேணுமே உங்களுக்கு. அதை எப்படி கலெக்ட், புண்ணிய பாபத்துக்கு டேட்டா எப்படி கலெக்ட் பண்றது? அது முதல்ல பிரத்யக்ஷமே இல்லை. பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணித்தான் இன்ஃபர் பண்ண முடியுமே தவிர பிரத்யக்ஷத்தை பேஸ் பண்ணாம இன்ஃபர் பண்ண முடியாது. ஆகையினால அது உங்களுக்கு அனுமானத்துக்கும் வராது. அதனால வேதம் தான் சொல்றது அதெல்லாம். அப்போ அதை வைத்து கொண்டு நாம என்ன பண்றோம்? வேதத்தை நம்புறோம். ஓ வாக்கு என்ன வேத வாக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்துல சொல்லி இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவு ஆத்தன்டிக். அதுல சொல்லி இருக்கிறது எதுவுமே வீண் கிடையாது. அது மனித சமுதாயத்துக்கு மாபெரும் உதவி செய்து கொண்டிருக்கிறது. நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். அவங்க எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் சொன்னது, கண்டுபிடிச்சது இந்த மந்திரங்கள் எல்லாம். யாமிருஷயோ மந்திர கிருதோ மனீஷிணஹ அன்வைச்சந்தேவாஸ்தபசாஸ்ரமேண தாம் தேவீம் வாசகும் ஹவிஷா யஜாமஹே. ஒரு வேத மந்திரம், வாக் சூக்தம்னு பேர். அது என்ன சொல்லுகிறதுன்னு சொன்ன, ரிஷிகள் தவம் செய்து மிகவும் சிரமப்பட்டு வாழ்க்கையினுடைய பல பேருண்மைகளை கண்டு உணர்ந்து சொன்னார்கள். அந்த வாக்கியங்களை நாங்கள் வழிபடுகிறோம், அந்த சொற்களை நாங்கள் வழிபடுகிறோம். தாம் தேவீம் வாசகும் ஹவிஷா யஜாமஹே. அப்படி அற்புதமான மந்திரம் இந்த சூக்தத்துக்கு பேர். இது நான் இதுல ஒரு போர்ஷன் தான் சொன்னேன், பெருசுது. அது பேர் வாக் சூக்தம்னு பேர், வாக் சூக்தம். அப்போ இந்த வேதம் தான் நமக்கு வழிகாட்டி. சொல்ல போனா இது பிரமாணம்னு சொல்லுவோம். நம்ம பிரவருத்திய நம்ம எதுல ஈடுபடணும், எதுல ஈடுபடக்கூடாது அப்படின்னு நமக்கு உபதேசம் பண்ணுகிற நூல் வேதம். வேதம். அப்போ முதல்ல நான் ஒரு கருத்து சொன்னேன் இல்லையா? அதாவது பிரத்யக்ஷமாகவோ அனுமானமாகவோ எந்த ஒன்றை நம்மால் அறிந்து கொள்ள முடியாதோ அந்த விஷயத்தை பற்றி உபதேசிக்கிற நூலுக்கு பெயர் வேதம்னு சொன்னேன். இத நீங்க சம்ஸ்கிருதத்துல ஸ்லோக ரூபமா இருக்கு. பிரத்யக்ஷேனானுமித்யாவா யஸ்து பாயோ ந வித்யதே ஏனம் விதந்தி வேதேன தஸ்மாத் வேதஸ்ய வேததா அப்படின்னு வேதம்னா என்னன்னு அற்புதமா ஒரு ஸ்லோகம் சொல்றது. பிரத்யக்ஷத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோன்னு சொல்லி விளக்கினேன் அல்லவா, அந்த விஷயத்தை சொல்ற ஸ்லோகம் இது. இது வேதகாங்கிறதுக்கு இது ஒரு விளக்கம். வேதத்தை பத்தி பேசணும்னா தனியாவே மாசக்கணக்கா பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் வேதத்தை பத்தி இருக்கு. நான் இந்த அளவுல இந்த அர்த்தத்தை நிறுத்திக்கிறேன். இன்னொரு மீனிங் இருக்குன்னு சொன்னேன், அதையும் சொல்லுகிறேன். இதை ஒட்டினதுதான் அது. விதந்தி சதுர புருஷார்த்தான் அனேன இதி வேதா. நம்முடைய வாழ்க்கையில் எது சாத்தியம், எது குறிக்கோள், அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி நமக்கு உபதேசிப்பது வேதம். நமக்கு எல்லாருக்கும் பிறந்ததுல இருந்து நமக்கு என்ன, எதுக்காக பிறந்தோம், நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணுங்கிறத விஷயம் ரெண்டும் தெரியாது. நம்ம பிறந்துட்டோம் உலகத்துல.
பிறந்ததுக்கு பிறகு நம்ம பிறந்தாச்சு, கண்டிப்பா தாத்தா போயிட்டாரு, நம்மளும் போகத்தான் போறோம். ஆகையினால பிறந்துட்டோம், என்ன பண்றது இந்த உலகத்துல, நமக்கு என்ன லட்சியம், எதுக்காக பிறந்திருக்கிறோம், என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தானா தெரியாது. நமக்கு தானாகவே அந்த அறிவு வராது. அந்த அறிவு அறிஞ்சிக்கிற ஒரு சக்தி தான் நம்ம கிட்ட இருக்கே தவிர தானா அறிவு வர்றது கிடையாது. எல்லாத்த பத்தி எனக்கு அப்படியே புரிக்கிறதுன்னா நீ ஏதோ ஜென்மாந்திர சம்ஸ்காரம். பொதுவா மெஜாரிட்டி பர்சனுக்கு அறிவு தானா வராது. படிச்சாலே சரியா வர்றது இல்லை, அப்புறம் எப்படி தானா வரப்போறது? ஆகையினால அறிவு என்பது தானாக உண்டாகிறது இல்லை. நூல்களை படிப்பதாலும் பெரியோர்களுடைய நடவடிக்கையை பார்ப்பதாலும் நாம வெளியில இருந்துதான் இந்த அறிவை கிராஸ்ப் பண்றோம், கிரகிச்சுக்கிறோம் நாம தான். ஆக வேதோ கிலோ தர்ம மூலம் ஸ்மிருதிஷீலே ச தத்விதாம் ஆச்சாரஸ்சைவ சாதூனாம் ஆத்மனஸ்துஷ்டிரேவ ச. மனுஸ்மிருதி இது என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னா, இதுதான் நமக்கு பிரமாணம். பிரமாணம்னா என்ன? அறிவை தரும் கருவின்னு அர்த்தம். என்ன பண்றதுன்னு நமக்கு ஒண்ணும் தெரியல. நம்ம எல்லாம் வாழ்றதே 75 வருஷம் கூட சராசரி இருக்காது. அதுக்குள்ள நமக்கு எப்படி எல்லா விஷயத்தையும் பத்தி புரிஞ்சுக்க முடியும்? ஆகையினாலதான் பகவான் வேதஹா, வேதத்துக்கு பகவான் இதுதான் வாழ்க்கையில எல்லாம் சொல்லி கொடுக்கறது. கடவுளை பத்தி இதுதான் சொல்றது, தர்மத்தை பத்தி வேதம் தான் சொல்றது. ஆகையினால வேதம்தான் உத்தமமான கிரந்தம். இந்த பிரபஞ்ச சிருஷ்டியான காலத்திலிருந்து வேதம் இருக்கிறது என்பது நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை. ஆகையினால என்ன பண்ணணும்னா, இந்த 4 புருஷார்த்தம், விதந்தி சதுர புருஷார்த்தான் அனேன இதி வேதகான்னு இன்னொரு டெபினிஷன் சொன்னேன் இல்லையா? 4 விதமான குறிக்கோள்களை இது சொல்லி கொடுக்கிறது. நீ விரும்புறது எல்லாத்தையும் இந்த 4க்குள்ள கொண்டு வந்துடலாம். ஒருத்தரும் ஒன்னொன்னு சொல்லுவார்கள். நான் டாக்டர் ஆகணும்பா, ஒருத்தன் இன்ஜினியர் ஆகணும்பா, ஒருத்தன் எனக்கு நான் எம்எல்ஏ ஆகணும்பா, ஒருத்தன் எம்பி ஆகணும்னு சொல்லுவான். ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்லுவார்கள். ஆனா எல்லாருடைய ஆசையும் நாம தொகுத்த 4க்குள்ளதான் அடங்கும்னு சொல்லிடுத்து வேதம். நமக்கு அது தெரியாதனால என் டிசை உங்க லைன் வேற என் லைன் வேறேன்னு சொல்றோம். எல்லாருக்கும் ஒரே லைன் தான், எல்லாருக்கும் ஒரே லைன் தான். என்னன்னா, நீயும் ஹாப்பியா இருக்கணும், நானும் ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் எல்லாருக்கும் லட்சியம். சந்தோஷத்தை தவிர வேற என்ன லட்சியம் இருக்கு ஜீவர்களுக்கு? ஆனா சந்தோஷத்துக்கு ஒருத்தர் ஒரு விதமான சாதனையத்தை நாடுகிறார்கள். ஆனா கிளாரிட்டி இல்லை லைஃப்ல. எப்படி போகணும், எப்படி அடையணும், அதுல என்னெல்லாம் நமக்கு இடையூறுகள் வரும் ஒன்னும் தெரியறது. அதனால என்ன ஆகுறதுன்னா, வந்த வரவை மறந்து, தாய்மானவர் பாடுறார், வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆளும் இந்த மயக்கை அறுக்க எனக்கு எந்தை மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் தோழி. என்ன அர்த்தம்னா, நான் வந்ததையே மறந்துட்டேன், சுத்தமா மறந்துட்டேன். இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தேனே தெரியாம போச்சு. அப்புறம் ரொம்ப so much attached in life. ரொம்ப நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய மனைவி, குடும்பம், குழந்தை, இதுலயே நான் ரொம்ப அட்டாச் ஆயிட்டேன். அது மாத்திரமில்லை, இப்பதான் நான் பிறந்தேன், கொஞ்சம் வருஷம் தான் ஆறுது. அதுக்குள்ள எனக்கு இருக்கிற பற்ற பார்த்தா சுவாமி தாங்க முடியாது. இவ்வளவு அபிமானம் எனக்கு எங்கிருந்து வந்தது? அப்ப குரு சொன்னார், இதெல்லாம் நீ வந்திருக்கே, போகணும்பா இந்த இடத்த விட்டு. போற வழிக்கு புண்ணியம் தேட வேண்டாமா? இங்கேயே இப்படியே ஸ்டக்காரதானா லைஃப்னுடைய லட்சியம் நினைச்சிருக்கியா? நீ பண்றது நேச்சர், ஆனா அது மிருகத்துக்கு, உனக்கு இல்லை. ஆகையினால நீ என்ன பண்ணணும்னா, இப்படி ரொம்ப அதுக்காக நீ விட்டு ஓடணும்னு சாஸ்திரம் சொல்ல போறது இல்ல. நீங்க அதை புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் நம்ம அதை விட்டு ஓடணுங்கிற அர்த்தத்துல சொல்லல, புரிஞ்சுக்கணும்னு சொல்ற. அப்புறம் எனக்கு ஏன் கடவுள் இப்படி எல்லாம் துன்பத்தை கொடுக்குறாருன்னா, நீ உன்னை யார் இப்படி புடிச்சுக்க சொன்னா? கடவுளா உன்னை புடிச்சுக்க சொன்னார்?
ஆமா அவர் என்ன படைச்சார் இல்லையா, அவர் தான் பிடிச்சுக்க சொன்னார். கடைசியில எல்லா பழியையும் அவர் பேர்ல போடுறது, கடவுள் பேர்ல அத்தனையும் போட்டு. ஆக அப்படியெல்லாம் நாம உழன்றுட கூடாதுங்கிறதுக்காகத்தான் வேத மாதா நம்மை ரட்சிக்கிறாள். இவனுக்கு லட்சியம் இது கிடையாது. ஆரம்பத்துல உனக்கு லட்சியம் அர்த்தம், அப்புறம் காமம், அப்புறம் உனக்கு தர்மம், அப்புறம் மோட்சம். இதுதான் உன்னுடைய குறிக்கோள்கள். வாழ்க்கை எப்படி வாழ்றதுன்னே தெரியாது. இப்ப வேதம் எல்லாரும் படிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்காதீங்க. நம்முடைய வேத கருத்துக்கள் எல்லா நூல்கள்லயும் இருக்கு. வேதத்தை பாடாத தேவாரம் இல்லை, வேதத்தை பாடாத திருவாச்சகம் இல்லை, வேதத்தை பாடாத திருவாய்மொழி இல்லை. எல்லா நூல்களும் வேத முதல்வனை பாடுகின்றன, வேதங்களை கூறுகின்றன. வேதங்களை சொல்லாம எந்த விதமான நூல்களும் கிடையாது. ஆனா வேத கருத்துக்கள்ல கடவுளை புகழ்ந்து பாடுறதாகவே பல நூல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த திருக்குறள் போன்ற நூல்கள் இதெல்லாம் நமக்கு அதனுடைய சாரத்தை எல்லாம் கொடுக்கிறது. அதனால நீங்க திருக்குறளை படிச்சாலும் வேதத்தை படிச்சதுக்கு சமானம். நான் சொல்லல, நிறைய சங்ககால புலவர்களே பாடியிருக்கிறார்கள். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாய் வேத பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. அதனால நீங்க உங்களுக்கு வேதங்கள் சம்ஸ்கிருதத்துல படிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தா படிக்கலாம். ஆனா படிக்கலைன்னா ஒன்னும் பாவம் கிடையாது. ஆனா எப்படியாவது வேத கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும். நீங்க வேதத்தை டைரக்டா படிக்கிறதுக்கு சான்ஸ் இருந்தா படிக்கலாம். படிக்க முடியலன்னா நமக்கு ஒன்னும் நஷ்டம் இல்லை. நம்ம என்ன பண்ணலாம், அந்த வேத கருத்துக்களை கொடுக்கிற நூல்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறது. மகான்கள் எல்லாம் ரொம்ப கருணையே வடிவெடுத்தவர்கள். வேதத்தை எல்லாரும் படிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். வேதத்தை சில பேராலதான் படிக்க முடியும், சில பேராலதான் காப்பாற்ற முடியுங்கிறது மகான்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர்கள் வேத கருத்துக்களை விளக்குகிற எண்ணற்ற நூல்களை எழுதியிருக்கிறார்கள். வேதங்களை காட்டிலும் அந்த நூல்கள் தான் ரொம்ப பெருசா இருக்கு, நிறைய இருக்கு. ஆகவே மகாபாரதம் 1,00,000 ஸ்லோகமும் எதை சொல்லுகிறது? வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்லுது. அப்போ பகவத்கீதை 700 ஸ்லோகமும் வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் சொல்லுது. 1,00,000 ஸ்லோகத்திலையும் வேதத்தினுடைய அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 700 ஸ்லோகத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் எண்ணற்ற நூல்கள். பாகவதம், ராமாயணம் என்ன சொல்லிருக்கு? வேத தர்மம் தான். ஆக ராமோ விக்கிரகவான் தர்மஹா. ராமன் வைதிக தர்மத்தை அனுஷ்டித்ததில் சிறந்தவன். அவன் அறத்தின் திரு உருவம், நடையில் நின்றுயர் நாயகன். இப்படி எல்லாம் ராமனை சொன்னது. ராமாயணம் எல்லாம் என்னது? வேதசாரம். எந்த நூல் எடுங்க இந்த உலகத்துல, வேதத்தை சொல்லாம யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? அதனால வேதத்தை சொல்றதுங்கிறது முக்கியமானது. வாழ்க அந்தணர். எடுத்த உடனே அதான் சொல்றாங்க. ஏன்னா வேதம் தான் அவங்க ஓதணும். அந்த காலத்து தர்மம் எல்லாம் இப்ப எல்லாம் நிறைய தர்மத்தை விட்டாச்சு. ஆனா என்னங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறோம் ஓரளவுக்காவது. இந்த கலியுகத்துல 43 லட்சம் வருஷமா, அதுல இப்பதான் 5000 வருஷம் ஆயிருக்கு. இன்னும் கலியுகத்துக்கு எவ்வளவோ வருஷங்கள் முடியறதுக்கு இருக்கு. அதுவும் இது அஷ்டாவிம்சதிதமே கலியுகே, 28வது கலியுகம் இந்த கல்பத்துல. அதனால இதெல்லாம் எண்ட்லெஸ். நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க முடியாது. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் வாழ்க்கையிலன்னா, முதல்ல எப்படி வாழணுங்கிற வழிகளை சொல்லக்கூடிய நூலை நாம் படிக்க வேண்டும். தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நல்லா படிக்கணும். தினம் ஒரு அரை மணி நேரமாவது கற்பவை கற்க. படிக்க வேண்டியதை படியுங்கள், படிக்க கூடாததையெல்லாம் படிக்காதீர்கள். அப்ப படிக்க வேண்டிய எந்த பரபரப்பான புஸ்தகமே தொடக்கூடாது.
இந்த பரபரப்பு, அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், யாரு என்ன பண்ண முடியும்? அது என்னைக்கா முடிய போறதா இந்த உலக விஷயங்கள்லாம்? காசிப்பிங்க்கு எங்கேயாவது எண்டு இருக்கா? ஒண்ணும் கிடையாது. நம்ம வந்த காரியம் அதுக்காக வந்தோம். அப்புறம் எனக்கு நிம்மதி இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? பண்ண வேண்டியதை பண்ணலைன்னு சொன்னா நிம்மதி வரத்தான் வராது. செய்ய வேண்டியதை செஞ்சா நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் இன்பம் இடையறாது ஈண்டும், இன்பம் அதிகமாகும். கீதையில பகவான் சொல்லுகிறார், தர்மத்தை அனுஷ்டிச்சாதான் சுகம் விருத்தி ஆயிண்டே போகுங்கிறார். தர்மத்தை அனுஷ்டிக்கலைன்னா சுகம் விருத்தி ஆகாது, சுகம் குறைஞ்சு துக்கம் மாறும் வருங்கிறார். ஆகையினால நான் இவ்வளவு வருஷமாச்சு சுவாமிஜி, லைஃப்ல நான் என்னெல்லாமோ சாதிச்சிருக்கேன். ஆனாலும் கூட எனக்கு ஒண்ணும் வெறுமைதான், வெறுமை உணர்ச்சி தான் மிச்சம். நிம்மதியெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ ஆரம்பத்திலேயே தப்பு பண்ணிருக்கேன்னு அர்த்தம். தொடக்கத்திலேயே நீ ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்க. ஆரம்ப லைஃப தொடங்குற போதே நீ கிரமமா தொடங்கி இருந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது. நீ தொடக்கமே உனக்கு சரியில்லை, அதனாலதான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு நமக்கு தெரியும். வேதம் தான் சொல்றது, முதல்ல நீ வேதத்தை படி. நீங்க ரெண்டா புரிஞ்சுக்கணும். வேதம் படிக்க முடிந்தவர்கள் வேதத்தை படிக்க வேண்டும். வேதம் படிக்க இயலாதவர்கள் வேத கருத்துக்களை விளக்குகின்ற நூல்களை படிக்க வேண்டும். அறம் செய்ய விரும்பு, இது என்னது? வேதம் தான். தர்மஞ்சர சொல்லிருக்கு. அத சிம்பிளா ஔவையார் சொல்லியிருக்க, அறம் செய்ய விரும்பு. வேதம் கூட தர்மம் கர்த்தும் இச்சாம் குரும் சொல்லல. ஔவையார் கொஞ்சம் ஸ்பஷ்டமா வேற சொல்லியிருக்காங்க, அறம் செய்ய விரும்பு. அப்ப இதெல்லாம் என்னன்னா வேதம் வேற, இவங்க பெரியவங்க சொன்னதெல்லாம் வேற கிடையாது. நிலத்து மறைமொழி எல்லா கிரந்தங்களும் அதை தெளிவாக சொல்லுது, ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இப்ப இதுல இன்னொரு வார்த்தையை சேர்த்துக்கணும். நாம வேதத்தை படிக்கிறதுன்னு சொன்னா வெறுமன வேதத்தை படிச்சா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. முதல்ல மனப்பாடம் பண்ணணும். முதல்ல வேத மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணணும். மனப்பாடம் பண்ணினா மாத்திரம் போராது, கழுத பொதி சுமக்கிற மாதிரி வெறும் வெட்டியா சுமக்க வேண்டியிருக்கும். அதுக்கு அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். அதனால பெரியவர்கள்லாம் இதுக்கு உரை எழுதும் பொழுது சாங்க வேதாத்தியனம் குரு. சாங்கம்னா என்ன அர்த்தம்? சாங்கோபாங்கம் அப்படிங்கிறோம் இல்லையா? சாங்கன்னு சொன்னா கூட, ச அங்கம். உப அங்கம்னா இதுக்கு நிறைய டெக்ஸ்ட் படிக்கணும். வெறும் வேதத்தை மாத்திரம் படிச்சா போராது, வேதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கிராமர் படிக்கணும், உச்சாரண சாஸ்திரம், அதாவது உச்சரிப்பு வச்சு ஸ்வரத்தை வச்சு அர்த்தம் மாறும். ஏற்றி இறக்கி சொல்றோம் பாருங்க, அதை வச்சு மீனிங் எல்லாம் மாறிடும். ஆகையினால சிக்ஷா சாஸ்திரம், கல்ப சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், நிருக்த சாஸ்திரம், சந்த சாஸ்திரம், ஜோதிஷ் சாஸ்திரம், இதெல்லாம் சேர்த்து படிக்கணும்னு சொல்லியிருக்கு. சும்மா மாத்திரம் இல்லை. அந்த காலத்துல ஒரு முறை இருந்தது. அதாவது ஆடி மாச பௌர்ணமியிலிருந்து தை மாச பௌர்ணமி வரைக்கும் வேதம் படிக்கிறது. தை மாச பௌர்ணமிக்கு பிறகு ஆடி மாச பௌர்ணமி வரைக்கும் வேத அங்க அத்தியனம்னு ஒரு கிரமம் இருந்தது. அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. எங்க பெரியவங்க காலத்திலேயே அது இல்லை. அதுக்குத்தான் இந்த ஆவணி அவட்டம்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அது வேதத்தை மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான கர்மா. அப்புறம் அந்த வேதத்தை முடிக்கிறதுக்கான ஒரு கர்மா தை மாசம் பண்ணணும். அது பண்றதுல இப்ப இந்த ஆவணி அவட்டம் ஒண்ணுதான் இருக்கு. இந்த தை மாச கர்மா அவுட்டு. அந்த தை மாசத்துல பண்ண வேண்டிய அந்த கர்மா பண்ணாததுனால என்ன பண்றோம்னா, ஆவணி அவட்டத்தினே காலம் வர அந்த காமோகாரிஷி ஜபம்னு ஒண்ணு பண்ணி அதுக்கு பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறோம். தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உத்சர்ஜன அகரண பிராயஷ்சித்தார்த்தம் அஷ்டோத்தர சஹஸ்ர சங்கியா அஷ்டோத்தர சஹஸ்ர சங்கியா நான் சொல்றேன். காமோகாரிஷி மன்யுரகாரிஷி நீதி மகாமந்திர ஜபம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் சில பேருக்கு விஷயம் தெரிஞ்சவங்களுக்காக சொல்றேன். இதை நீங்க தெரியலன்னா அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த ரிச்சுவல் எல்லாம் போயிடுச்சு. இது எதுக்காக பண்றோம்னே நிறைய பேருக்கு தெரியாது. வெறுமனே பூணல் போட்டு இருக்காங்களே தவிர
எதுக்காக இதெல்லாம் பண்றோம்னு அவங்களுக்கே தெரியாது. காயத்ரி ஜபம்னு ஒரு நாள் இருக்கு, அது எதுக்காக பண்றோம் நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது நான் வேதம் சொல்ற போது இடையில தப்பு தப்பா படிச்சிருப்பேன், அந்த தோஷம் எல்லாம் போகணும்னு தான். மித்யாதீத தோஷவது அபனீய பிராயஷ்சித்தார்த்தம். மித்யாதீதம், தப்பு தப்பா படிச்சேன், தப்பு தப்பா எங்கேயாவது படிச்சிருந்தேன்னா அந்த தோஷம் எல்லாம் போகணும், அதுக்காகத்தான் பண்றோம். எதற்கு இந்த விஷயத்தை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வேதம் படிச்சா மாத்திரம் போராது, வேதத்துக்கு அர்த்தமும் தெரிஞ்சுக்கணும். வேதத்தை படிச்சு வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலன்னு சொன்னா அது பலவிதமான அனர்த்தங்களை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார். இவனா என்னத்தையாவது யாராவது கேட்டா தெரியலேன்னு நினைக்கப்படாது யாரும், அதுக்காக என்னத்தையாவது ஒரு மீனிங்க சொல்லி வச்சுக்குவாங்க. அந்த சம்பிரதாயமா படிக்கலன்னு வச்சுங்க. அதாவது நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, தெரியலைங்கிறத தெரியலேன்னு சொல்ல தெரியாது. தெரியலேன்னு இப்ப என்ன பார்த்து நீங்க சுவாமிஜி உங்களுக்கு இது தெரியுமான்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எது தெரியலையோ அது தெரியலேன்னு சொல்றதுதான் புத்திசாலித்தனம். அதான் புத்திசாலித்தனம் மாத்திரம் இல்ல, அதுதான் சத்திய பரிபாலனம். அத எனக்கு இவ்வளவு படிச்சிருக்காரு, இது கூட தெரியாத போயிடுமான்னு நினைச்சிடப்படாதே நீங்கன்னு சொல்லி நான் ஏதோ ஒரு நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்புவீங்க. ஏன்னா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்லி நீங்க நான் என்ன சொன்னாலும் நம்பிடுவீங்க. அப்ப என்ன பண்ணும், அது நான் என்னுடைய இக்னரன்ஸை காட்டப்படாதுங்கிறதுக்காக வேண்டி நான் சொல்லிவிட்டேன்னு வச்சேன், அது பிரமாணமாயிடும். ஆகையினாலதான் பொறுமையா பிரமாணமாயிடும்னா என்ன, தப்பான ஒரு பரம்பரையே வந்துடும். குருட்டு பரம்பரைன்னு அதுக்கு பேரு, அந்த பரம்பரான்னு பேரு. அது அப்படி ஒரு பரம்பரை வந்துடக்கூடாது. அதுக்காக கிரமமாக அதுக்கு மீனிங்கும் தெரிஞ்சுக்கணும். என்ன மீனிங், யார் யார் என்ன மீனிங் சொல்லி இருக்கிறாரு, எந்தெந்த ரிஷி எப்படி இப்படி அர்த்தம் சொல்லி இருக்கிறாரு. நீங்க இதை பார்த்தீங்கன்னா, இந்த வேத சாஸ்திர சமுத்திரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ நாம இப்படி வீணா இந்த இங்கிலீஷ் படிப்பை படிச்சு கெட்டு போறோம்னு தோணும். உங்களுக்கு தோணும். அது மாத்திரம் இல்ல, நம்ம சொல்ல வேண்டியது, அவன் சொல்றான். ஏயா இவ்வளவு பெரிய செல்வத்தை பூமிக்கடியில புதைச்சு வச்சுக்கிட்டு நீங்க இந்த என்னது சித்தமன்னம் பரித்தியஜ்ய பிக்ஷாம் அடதி துர்மதின்னு ஒரு பழமொழி. கிடைச்ச சாப்பாட்டை விட்டு பிச்சை எடுக்க போனானா, அது மாதிரி இருக்கு நாம பண்றதெல்லாம். சாப்பாடு வந்தாச்சு, சித்தமன்னம் பரித்தியஜ்ய பிக்ஷாம் அடதி துர்மதி, பிக்ஷைக்காக போறையே, அது மாதிரி இருக்கு நம்ம பண்றது. இவ்வளவு செல்வங்கள் என்ன பாத்தீங்கன்னா, ஜெர்மன்ல 80% சம்ஸ்கிருதம் படிக்கிறானா இப்போ. நம்ம கேட்டா நம்ம பாத்தீங்களா, ஜெர்மன்ல படிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அவுட்டுன்னு அர்த்தம். ஜெர்மன்ல படிக்கிறாங்க, நம்ம என்ன பிரயோஜனம். நீங்க சில பேர்லாம் சம்ஸ்கிருதம் அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்றவன்லாம் வெளிநாட்டுக்காரனா இருக்கான். டிக்ஷனரி பெருசா நம்ம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம், மோனியர் வில்லியம்ஸ், அதுதான் பாப்புலர் பிரசித்தம். சான்ஸ்கிரிட்டை எப்படி டீச் பண்றதுன்னா, இந்தியாவில் அவுட் அந்த ட்ரெடிஷன், ஆன்டைன், அவன் புக்கை தான் ஃபாலோ பண்றான். எதை எடுத்தாலும் என்னன்னா இது நமக்கு சந்தோஷமான விஷயமா அவமானமான விஷயமா, அப்ப என்னன்னா நம்ம பெருமைக்கு மாத்திரம்தான் சொல்றோமே தவிர விஷயம் எல்லாம் நிதி நமக்கு அது தெரியல. உட்கார்ந்து அதை சொல்ற விதமா சொன்னா அது எல்லாரும் அதை அப்ரிஷியேட் பண்ணுவார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நமக்கு அது என்ன ஆச்சுன்னா, காலங்காலமா இந்த இப்ப எந்த புரோகிதரும் எந்த வேத பண்டிதரும் தம் பையன் வேதம் படிக்கிறத விரும்பலை. நான் ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் எங்கேயோ டாபிக் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போறேன்னு நினைக்காதீங்க. இப்படிப்பட்ட வேதோ நித்தியம் அதீயதான்னு ஒரு வாக்கியத்தை வச்சுதான் நான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வேதம் படிச்சா எல்லா பிரயோஜனமும் இருக்கு. திருமூலர் திருமந்திரத்துல சொன்னதை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். வேதத்தை விட்ட அறம் இல்லை, வேதத்தில் ஓதத்தகும் அறம் எல்லாம் உள, மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. நீங்க வேத சிறப்புன்னே 2 பாடல் பாடியிருக்காரு. இந்த லாஜிக்கெல்லாம் கொஸ்டின் எல்லாம் கேட்காதப்பா சொல்றாரு.
உன்னுடைய லாஜிக் குதர்க்கம் எல்லாம் இங்க வேண்டாம். மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு, என்ன கடவுள் இருக்காரா, புண்ணியமாவது பாவமாவது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, என்னால நம்ப முடியல அப்படின்னா அந்த விடுங்கிற மதிஞர் தர்க்கவாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே. வேதத்தை ஓதியே மோட்சம் அடைந்து விட்டார்கள், வாழ்க்கையில் பெரிய நிம்மதியை அடைந்திருக்கிறார்கள்னா சொல்றார். அப்ப முதல்ல நாம படிக்க வேண்டியது, வாழ்க்கையில முதல்ல செய்ய வேண்டியது என்ன, நல்லா படிக்கணும், விழுந்து விழுந்து படிக்கணும். இந்த விழுந்து விழுந்து படிக்கிறதுனா என்ன அர்த்தம் தெரியுமோ, நமஸ்காரம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி படிக்கணும்னு அர்த்தம், பக்தியோட படிக்கணும்னு அர்த்தம். விழுந்து விழுந்து படிக்கிறான்னா என்ன அர்த்தம், எதுக்கு விழுந்து விழுந்து எழுந்து விழுந்து படிக்கிறானா என்ன, இப்படி விழுந்தான்னா ரொம்ப கடவுளிடத்துல பக்தியோட படிக்கிறான்னு அர்த்தம். அப்படி பக்தியோட நாம திரும்ப திரும்ப இந்த நூல்களை எல்லாம் படிக்கணும். அதனால வேதத்துக்கு ரொம்ப மதிப்பு. அதனாலதான் வேதத்தை வச்சு புஸ்தகம் வச்சு கும்பிடுறோம், அப்புறம் அதை ஓதுறோம், அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம பெரியவங்கள்லாம் அந்த அர்த்தம் சொல்றப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் காலம்பர நேரத்துல ஒரு இடத்துல சத்சங்கம் கூடுவாங்க. அப்படி கூடி உட்கார்ந்து வேத விஷயங்கள் எல்லாம் படிச்சதுக்கு நீங்க காலம்பரையே இந்த மாதிரி ஒரு லைஃப் ஆரம்பிக்கிறோம்னு வச்சோம், தினமும் நல்ல விஷயங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் லைஃபை தொடங்குறோம்னு வச்சுங்க, என்ஜாய் பண்ணலாம், மஜாவா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் நீங்க இப்படி ஒரு சத்சங்கம் மாதிரியே வச்சுக்கலாம். தினம் காலம்பரை ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் நம்மளால முடியாது, நமக்கு இருக்கிற வேலை ஜாஸ்தி. ஆனாலும் வேலை இல்லாதவர்கள் அதை படிச்சு இன்னொருத்தருக்கு சொல்லலாம், அது அவங்களுக்கு வேலையா இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி சாஸ்திரங்களை எல்லாம் நாம காப்பாத்தி நம்மளும் பயனடைஞ்சு சமுதாயத்துக்கு கொடுக்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு, ஏன்னா அதுல பலன் இருக்கிறதுனாலதான் இத்தனை வருஷமா அது இருந்துட்டு இருக்கு. இல்லாட்டி இது என்னைக்கும் அழிஞ்சிருக்கும். இதை படிச்சு இதனால பலனடைகிற ஜனங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனாலதான் இந்த சாஸ்திரம் இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. இல்லாட்டி இப்ப அடிச்சிருக்கிற இந்த புயல்ல இது எப்பவோ போயிருக்கணும். இதுல பயன் இல்லைன்னு சொன்னா இது எப்படி இருக்கும்? இதுல மாபெரும் பயன் இருக்கிறது, அதனாலதான் இது இருந்து கொண்டு இருக்கிறது. நான் இந்த வார்த்தைக்கு இந்த அளவிலே வியாக்கியானத்தை நிறைவு செய்கிறேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னா, தினந்தோறும் நாம நல்ல கருத்துக்களை, வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை நன்றாக நாம் ஆராய்ந்து தெளிய வேண்டும். சரி, அது மாத்திரம் படிச்சா மாத்திரம் போராது, அதற்கு தக நிற்க. இந்த ரெண்டையும் வள்ளுவர் இத்தினூன்ல சொல்ற, கற்பவை கற்க, முடிஞ்சு போச்சு. அதற்கு தக நிற்க, அதுதான் அடுத்த வரியில வருகிறது. தத்து உதிதம் கர்ம சு அனுஷ்டீயதாம். அந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்குன்னா, இதை செய் இதை செய்யாதேன்னு சொல்லியிருக்கு. பிரவிற்த்தி நிவர்த்தி பரத்வாத் சாஸ்திரம். சாஸ்திரம்னு வேதத்துக்கு இன்னொரு பேர். சாஸ்திரம்னா நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணி நம்மை காப்பாற்றுகின்ற நூலுக்கு சாஸ்திரம் என்று பெயர். சாஸ்திரம்னா நல்ல விஷயங்களை நமக்கு உபதேசம் பண்றது. சாஸ்தி, சாஸ்தின்னு சொன்னா உபதேசம் செய்கிறது. திராயத்தே, திராயத்தேன்னு சொன்னா காப்பாற்றுகிறது. நல்ல விஷயங்களை உபதேசம் பண்ணி நம்மை காப்பாற்றுகின்ற ஒரு நூலுக்கு பெயர்தான் சாஸ்திரம்னு பெயர். சாஸ்திரம்ங்கிறதுக்கு எத்தனையோ மீனிங் இருக்கு, இது ஒரு மீனிங். பிரவிற்த்தி நிவர்த்தியை போதித்து தீயவைகளிலிருந்து நம்மை விலக்கியும் நல்லவைகளில் நம்மை ஈடுபடுத்தியும் நமக்கு நல்ல அறிவை புகட்டுகிறது சாஸ்திரம். அதனால அதுல நிறைய கர்மாக்கள் எல்லாம் சொல்லியிருக்கு, அத நீ செய்யணும். என்னெல்லாம் கர்மம் சொல்லியிருக்கு? நித்திய கர்மம் சொல்லியிருக்கு, நைமித்திக கர்மம் சொல்லியிருக்கு, காமிய கர்மம் சொல்லியிருக்கு, பிராயஷ்சித்த கர்மம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணலாம், நிஷித்த கர்மம் பண்ணக்கூடாது. இப்ப கர்மம் என்பது 5 விதம்னு சொல்றோம். அதாவது செய்யக்கூடாத கர்மங்களையும் சேர்த்திருக்கோம். செய்யக்கூடாத கர்மம்னு ஒண்ணு இருக்கு, அதை தெரிஞ்சு வச்சுக்கோ, செய்யக்கூடாது. அதே மாதிரி மற்ற கர்மாக்கள் எல்லாம் என்னன்னா,
நித்தியம், நைமித்திகம், காமியம், பிராயஷ்சித்தம், பிரதிஷித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நித்திய கர்மான்னு சொன்னா நாம கட்டாயம் தினந்தோறும் செய்யறது மாத்திரம் இல்ல, வாரத்துக்கு ஒரு தடவை செய்யறது, மாசத்துக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு செய்யறது நித்திய கர்மா. நித்திய கர்மான்னா நீங்க தினந்தோறும், உங்களுக்கு தெரிஞ்ச மீனிங் என்ன தெரியுமோ? நித்தியம்னா டெய்லி அப்படின்னு நம்ம உடனே டிரான்ஸ்லேட் பண்ணிடுவோம். டெய்லின்னு அர்த்தம் இல்ல. நித்திய கர்மா மீன்ஸ் டெய்லி ஆக்ஷன்ஸ் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடக்கூடாது. நியதம் கர்மா. நித்திய கர்மான்னு சொன்னா நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மங்கள், தினம் பண்ண வேண்டிய. சாஸ்திரப்படி எழுந்திருச்ச உடனே நித்திய கர்மா தொடங்கிடுறது. பெட்டை விட்டு எழுங்கின உடனே ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. பெட்ல உட்கார்ந்து கொண்டே சொல்ல வேண்டிய ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. அதுல இருந்தே நித்திய கர்மா ஆரம்பிச்சிடும். அது எழுந்த உட்கார்ந்த உடனே ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு தொடங்குறதுல இருந்து ராத்திரி படுக்க போகும்போதும் ஸ்தோத்திரங்களை சொல்லிக்கொண்டுதான் படுக்கிறோம். ஆக எழுந்த உடனேயும் கராக்ரே வசதே லக்ஷ்மி, கரமத்தியே சரஸ்வதி, கரமூலே ஸ்திதா கௌரி, பிரபாத்தே கரதர்சனம். எழுந்த உடனே கண்ணெல்லாம் நல்லா தொடச்சு 2 கையும் இப்படி வச்சு இப்படி பார்த்து சொல்றதுக்கு ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. அப்ப இது ஆரம்பிக்கிறதுல இருந்தே பாருங்க எப்படி அழகா தெய்வீகமான விழிப்பு. விழிப்ப சாதாரணமா முழிச்ச உடனே கண்ணை இப்படி பண்ணி இப்படி பண்ணி கொஞ்ச நேரம் கொட்டாய விட்டு காலை நீட்டி கையை இப்படி பண்ணி அப்படி பண்ணி அதெல்லாம் முதல்ல பண்ணக்கூடாது. எடுத்த உடனே விதி நிஷேதம், எழுந்த உடனே விதி நிஷேதம். அப்ப என்ன, அந்த கிரமங்களா முறைய ஆரம்பிக்கும். அப்ப தெய்வீகமான விழிப்பு, அப்புறம் தெய்வீகமான வாழ்க்கை. உறங்க போறதுக்கு முன்னாடியும் தெய்வத்தை வணங்கி உறங்கிறது. இதெல்லாம் தது உதிதம் கர்ம. வேதம் சொல்லுகிறது நித்திய கர்மாவை செய்யணும். நியதம் குரு கர்மத்துவம் கீதையும் சொல்லுகிறது. இது தினம் மாத்திரம் இல்ல, விசேஷமா சிலதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அமாவாசை இன்னைக்கு சிலது, பௌர்ணமி இன்னைக்கு சிலது, இப்படி எல்லாம் இருக்கும். வருஷா வருஷம் பண்ற ஸ்ராத்தங்கள், இது எல்லாமே நித்திய கர்மா தான். வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு இருக்கிற விரதமும் நித்திய கர்மா தான். சிவராத்திரி விரதமும் நித்திய கர்மா தான். எல்லாம் நித்திய கர்மா. இந்த நிமித்த கர்மாங்கிறது என்ன கேட்டா, கல்யாணம் பண்ற போது செய்யற ரிச்சுவல், அது எப்ப பார்த்தாலும் நடக்காது. அப்புறம் குழந்தை பிறக்கிற போது செய்யற ரிச்சுவல், இந்த மாதிரி சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு. சந்திர கிரகணமோ சூரிய கிரகணமோ அது வருஷா வருஷம் வராது, எப்போவாவது ஒரு தடவை தான் வரும். அப்படி வரும் பொழுது அந்த கிரகண காலத்துல செய்ய வேண்டிய கர்மாக்கள் இதெல்லாம் நைமித்திகம் கர்மா. ஆக நித்திய கர்மா, நைமித்திகம் கர்மா, இது ரெண்டையும் செஞ்சாகணும். இந்த ஸ்லோகத்துல இந்த ரெண்டையும் செய்யணும். பிராயஷ்சித்தம் பண்ணணும்னா பண்ணலாம், காமிய கர்மத்தை விட வேண்டும் அடுத்த வரி சொல்ல போகிறது. பிராயஷ்சித்தம்னா நமக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி, கில்ட் ஃபீலிங், அதெல்லாம் நாம விடுறதுக்காக சொல்லி இருக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் நாம பண்ணலாம். ஆக அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. பிராயஷ்சித்த கர்மம், பிராயஷ்சித்த கர்மம், காமிய கர்மம், இத வேண்டும் என்றால் செய்யலாம். ஆனா இது செஞ்சுதான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனா நித்திய கர்மத்தையும் நைமித்திய கர்மத்தையும் சந்நியாசிய தவிர பாக்கி யாரும் விடக்கூடாது. சந்நியாசிக்கு மாத்திரம் நித்திய நைமித்திக கர்மாக்கள் கிடையாது. ஆனா சன்னியாசிக்கு அதை விட பெரிய பொறுப்பெல்லாம் இருக்கு. என்னமோ இல்லைன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுறாதீங்க. சன்னியாசிக்கு தான் சோ மச் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அது அவனா விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. அது மாத்திரம் இல்ல, அதனால அவனுக்கும் சமுதாயத்துக்கும் மாபெரும் நன்மையை உண்டாக்கக்கூடியது. அதனால அதை பத்தி நான் இப்ப இங்க பேசல. முதல்ல என்ன பண்ணணும்னா, அதுல சொல்லி இருக்கிற கர்மத்தை நன்றாக செய்ய வேண்டும், நன்றாக செய்ய வேண்டும். சு அனுஷ்டியதாம்னா என்ன அர்த்தம்? அதுல குறைகள் வரக்கூடாது, நல்லா கவனமா பண்ணணும்னு அர்த்தம். ரொம்ப ஸ்ரத்தையோட பண்ணணும். வேதம் சொல்லி இருக்கு, வேத வார்த்தையை நான் ரொம்ப நம்புறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செய்யணும். இந்த வேதோ நித்தியம் அதீயதாம்ங்கிறது பிரம்மச்சரிய ஆசிரமத்தை குறிக்கும்.
பிரம்மச்சரிய ஆசிரமத்துல ஒருத்தன் வந்து என்ன பண்ணணும்னா, அவனுக்கு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் படிக்கிறதான் வேலை, வேற வேலையே கிடையாது. பழைய காலத்து படிப்புக்கும் இப்பவும் ரொம்ப அஜகஜாந்தர பேதம். அப்ப எல்லாம் டிக்ஷனரிய மனப்பாடம் பண்ணணும், தாத்து பாடம் மனப்பாடம் பண்ணணும், எல்லாம் கண்டஸ்தம். இப்ப வந்து ஒண்ணும் இல்லாத பாடத்துக்கே இவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கு. அது வந்து யூனிவர்சிட்டியில PhDங்கிறாங்க. எல்லாம் பார்த்தா அது பார்த்தா இந்த வேதம் எல்லாம் பார்த்துட்டோமானா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு டோட்டலா லைஃப டெடிகேட் பண்ணலைன்னா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாதுன்னு தெரியும். அதுக்கே அவ்வளவு டெடிகேஷன் வேணும். இப்ப இருக்கிற PhDக்கே இதுக்கே நிறைய டெடிகேஷன்லாம் வேணும். ஆனா இத பார்த்தோமானா அதை காட்டிலும் எத்தனையோ மடங்கு டெடிகேஷன் வேணும் தெரியும். ஈடுபாடு அவ்வளவு தூரம் பண்ணினாத்தான் முடியும். ஆக பிரம்மச்சரிய ஆசிரமம் முழுக்க என்னன்னா படிப்பு தான். 16 வயசுக்குள்ள சாங்கோ பாங்கமா வேதாத்தியனம் பண்ணணும். 16 வயசு வரைக்கும் அதான் வேலை. குழந்தை பிறந்த 43வது மாசம்னு சொல்றது சாஸ்திரம். படிக்க ஆரம்பிக்கிறது 43வது மாசமே ஆரம்பிச்சோன்னு சொல்றது. சில பேர் அது கர்ப்பத்துல இருந்தே கணக்கு பண்ணணுங்கிறாங்க, சில பேர் பிறந்த பிறகு கணக்கு பண்ணணும்னு சொல்லுகிறார்கள். ஆக அத வந்து 43 மாசம் கழிச்சு படிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா, நீங்க 43 மாசம்னா கணக்கு பண்ணீங்க, 32 36, அதுக்கப்புறம் ஒரு 3.5 வயசு 4 வயசு பக்கமே அவனுக்கு உபநயனம் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடணும். நீங்க இது யாருக்கு வேணாலும் படிக்கிறதுனா பூனல் தான் போட்டு ஆகணும்னு இல்லை, என்ன வேணாலும் நல்லா. இப்ப குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்மள ஸ்லோகம் எல்லாம் சொல்லி ஆனந்தப்படுறோமோ இல்லையோ, அது மாதிரி ஏதாவது. அது கொஞ்சம் ஸ்லோகம்ங்கிறது கொஞ்சம் தான், நாம சொல்றது முழுக்க முழுக்க அதுவே. நம்ம இப்ப படிக்கிற படிப்பெல்லாம் மெட்டீரியல் சயின்ஸ் பிரதானம் தானே. நம்ம ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை வச்சு அந்த பிரதானமாவே சொல்றது இல்லை. ஏன்னா லைஃப்ல நமக்கு அதுதான் பிரதானமா இருக்கு. இப்போ என்னைக்கு அது பிரதானம் ஆயிடுதோ அப்ப இது அப்பிரதானம் ஆயிடும். அப்புறம் நிம்மதியும் அப்பிரதானம் ஆயிடும். நிம்மதி ஆட்டம் அதுக்கு சேம். அதுக்கு நீங்க பரீட்சை அதுக்கான பிரைஸ் கொடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்போ வேதா நித்தியம் அதீயதாம், பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் வேதம் படிக்கப்படட்டும், அதில் சொல்லப்பட்ட கர்மங்கள் நன்கு கடைபிடிக்கப்படட்டும்னு இருக்கு. இன்னும் நிறைய இப்பதான் 2 படிதான் சொல்லியிருக்கேன். எனக்கு இன்னைக்கு முதல் நாளா இருக்கிறதுனால அதுவும் வேதத்தை பத்தி முதல்ல சொல்லணும். ஏன்னா மத்ததெல்லாம் இவ்வளவு தூரம் விளக்கல, குறைச்சலா தான் விளக்குவோம். ஆகையினால இன்றைக்கு இந்த 2 படிகளை மாத்திரம் பார்த்திருக்கிறோம். நாளையிலிருந்து 2வது ஸ்லோகத்தை முடிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறேன். ஹரி ஓம் தத்சத். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.